السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. அருமையான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்தும் நாங்கள் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் ஃபிக்ஹ் வகுப்பு பார்த்து கொண்டு வாரோம். இன்று பாடம் 33, தொழுகையின் சுன்னத்துக்கள். தொழுகையில் இருக்கக்கூடிய அனைத்து சுன்னத்துக்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். தொழுகைக்கு முன்னால் செய்ய வேண்டிய சுன்னத்துக்கள், தொழுகைக்கு உள்ளால் இருக்கக்கூடிய சுன்னத்துக்கள், தொழுது முடிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்துக்கள், இவைகளை நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக தொழுவதற்கு முன்னால, தொழுகைக்கு முன்னால உள்ள சுன்னத்துக்கள் என்று பார்க்கும்போது, ஒரு தொழுகைக்கு அதான் சொல்லுவது, பாங்கு சொல்லுவது சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டாவது இகாமத்து சொல்லுவது சுன்னத்தாக இருக்கிறது. மூன்றாவது, தொழுவதற்கு முன்னால தொழக்கூடியவர் தனக்கு முன்னால ஒரு சுத்துராவை ஏற்படுத்திக் கொள்ளுவது ஒரு சுன்னத். சுத்துரா என்று சொல்லும்போது ஒரு தொழக்கூடியவருக்கு முன்னால யாராவது நடந்து செல்லக்கூடியவர்கள் அவருக்கு முன்னால் செல்லாமல், அவருக்கு அருகாமையால் செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அவருக்கு சுஜூது செய்யக்கூடிய இடத்துக்கும் அவருக்கு மத்தியில யாரும் அதுக்காக நடக்கிறது கூடாது. எனவே அந்த அடிப்படையில சுஜூத் செய்யக்கூடிய இடத்துக்கு முன்னால ஒரு அசாக்கோலையோ அல்லது ஒரு கோடை கீறிக்கொள்றது அல்லது ஒரு முசல்லா ஒன்றை போட்டுக்கொள்றது, இப்படி ஏதாவது ஒன்று செய்யறது, அல்லது ஒரு தூணுக்கு முன்னால நின்று நாங்க தொழுதோம்னுச்சுன்னா யாரும் அதத்துல குறுக்கால போக மாட்டாங்க. ஒரு சுவருக்கு முன்னால அல்லது தூணுக்கு முன்னால இப்படி ஒரு சுத்துரா ஒன்றை எங்களுக்கு தொழக்கூடியவருக்கு முன்னால ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதும் ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி தொழுவதற்கு சென்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் சிறிய ஒரு ஈட்டி போன்ற ஒரு கம்பை எடுத்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு முன்னால வைத்துக் கொள்வார்கள். காரணம், மக்கள் அறியாமல் அந்த தொழக்கூடியவருக்கு குறுக்கால போகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று முஸ்லிம் மற்றும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து, தொழுகைக்கு உள்ளால் இருக்கக்கூடிய, தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும் சுன்னத்துக்கள் என்று பார்க்கும்போது அது ரெண்டு வகையாக பங்கு பெறுகிறது. ஒன்று அபாது சுன்னத்து, இரண்டாவது ஹைஆத்து சுன்னத்து. அபாலு சுன்னத் என்று சொன்னால், அந்த சுன்னத்துக்களை விடுபட்டால் சஜதா சஹ்வு செய்வதன் ஊடாக அந்த சுன்னத்துக்களுடைய இடங்களை பூர்த்தி செய்யப்படும். ஹைஆத்து சுன்னத் அப்படின்னு சொன்னால், இந்த சுன்னத்துக்கள் விடுபடுவதனால சஜதா சஹ்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை விடுபடுவதனால எந்த விதமான தொழுகைக்கு பிரச்சனையும் இல்லை. எனவே இந்த ரெண்டு சுன்னத்துக்களும் எது என்பதை நாங்கள் தெளிவாக இந்த பாடத்தில் பார்க்கணும். முதலாவது அபாது சுன்னத்துக்கள். அபாது சுன்னத்துக்கள்ல முதலாவது அத்தஹியாத்து ஓதுதல். முதலாவது அத்தஹியாத்து அத்தஷஹுதுல் அவ்வல். முதலாவது அத்தஹியாத்து ஓதுறது, அதாவது உதாரணமாக 4 ரகாத்துள்ள தொழுகையா இருந்தால் இரண்டாவது ரகாத்துல அத்தஹியாத்துல இருக்கிறது. இந்த அத்தஹியாத்துக்கு ஓதுறது ஒரு அபாலு சுன்னத்தா இருக்கிறது. இந்த சுன்னத்துக்கள் விடுபடுவதனால தொழுக பாத்திலாக மாட்டாது. மாறாக இறுதியில விடுபட்டால், மறந்தால், இறுதியில தொழுகையுடைய கடைசியில 2 சஜதாக்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு 2 சஜதாக்கள் செய்வதற்கும் மறந்துட்டு சலாம் கொடுத்துட்டால் அந்த தொழுகைக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்பதை நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, முதலாவது அத்தஹியாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதும் ஒரு அபாலு சுன்னத்தாக இருக்கிறது. மூன்றாவது, முதலாவது அத்தஹியாத்துக்கு உட்கார்றது.
அத்தைஹியாத்து உட்காரதும் சுன்னத்து, அதுல அத்தைஹியாத்து ஓதுறது சுன்னத்து, அந்த அத்தைஹியாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுவது சுன்னத்து. நான்காவது, கடைசி அத்தைஹியாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீது அந்த ஸலவாத்து சொல்லுவது சுன்னத்தாக இருக்கிறது. இப்ப கடைசி அத்தஹியாத் என்பது ஃபர்து, அது கட்டாயம் ஓத வேண்டும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை ஸலவாத்து சொல்றதும் கட்டாயம். ஆனால் அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது ஸலவாத்து சொல்றது அபஆலு சுன்னத்துல அது சேர்ந்ததாக இருக்குது. ஐந்தாவது அபஆலு சுன்னத்துல அஞ்சாவது குனூத் ஓதுறது. அதாவது சுபஹுடைய தொழுகையில இரண்டாவது ரக்காயத்துல ருக்கூல இருந்து ஏத்திதாலுக்கு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று எழும்பும்போது அந்த இடத்துல குனூத் ஓதணும். இந்த குனூத் ஒவ்வொரு சுபகுக்கும் கட்டாயம் ஓத வேண்டும். விடுபட்டால் சஜதா சஹு செய்யணும். அதே போல இந்த குனூத் நோன்புடைய இரண்டாம் பகுதியில வித்ரு தொழுகையினுடைய கடைசி ரக்காத்திலையும் ஓதுவது ஒரு அபாலு சுன்னத்துல உண்டாக இருக்கு. அதே போல ஒரு குனூத்து நாசிலா என்று சொல்லுவார்கள். பிரச்சனைகள், முஸ்லிம்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை, பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த நேரத்துல பொதுவாக எல்லா தொழுகையிலையும் ஓதக்கூடிய குனூத்து நாசிலா, அந்த குனூத்தும் அந்த கட்டங்கள்ல அபாலு சுன்னத்தாக இருக்கும் என்பதையும் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குனூத் ஓதினார்களா என்று பார்க்கும்போது அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் வரைக்கும் சுபகிலே குனூத் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி. அதே போல இன்னொரு செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபகிலே குனூத் ஓதினார்களா என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது நாம் ஆம் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு அதை திரும்ப கேட்கப்பட்டது, ருக்குவுக்கு முன்னாலா பின்னாலா என்று கேட்கப்பட்ட போது ருக்குவுக்கு பின்னால் இலேஷாக ஓதுவார்கள், கொஞ்ச நேரம் ஓதுவார்கள், மிச்சம் நீட்ட மாட்டார்கள் என்ற அடிப்படையில சொல்லப்பட்டது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதி இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமாக இவைகள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப குனூத்துடைய அந்த முறை துவாக்கள் இந்த படத்துல உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பார்த்து கொள்ளலாம். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லி ஃபீமா அஅதைத் வகினி ஷர்ர மா கதைத் இன்னக தக்லி வலா யுக்லா அலைக வஇன்னஹு லா யதில்லு மன் வாலைத வலா யஇஸ்ஸு மன் ஆதைத் தபாரக் ரப்பனா வ தஆலைத். அதுக்கு பின்னால் இது ஒரு ஹதீஸ்ல வரக்கூடியது. அடுத்தது ஃபலக்கல் ஹம்து அலா மா கதைத் நஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம ரப்பனா வ நதூபு இலைக வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் என்று ஸலவாத்தோட இந்த குனூத்தை முடிக்கலாம். மேல்மிச்சமான குனூத்துகள் அந்தந்த பிரச்சனைகள் வரும்போது தேவைப்பட்டால் குனூத்து நாசிலா ஓதிக்கொள்ளலாம். இவைகள் ஓதிக்கொள்ள முடியும். அடுத்து இரண்டாவது ஹைஆத்து சுன்னத்து. ஹைஆத்து சுன்னத்துக்கள்ல முதலாவது, இப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்தது அபாலு சுன்னத்துக்கள் 5 பார்த்தோம். அபாலு சுன்னத்துக்கள் இந்த 5ஐயும் விட்டால் நாங்க சஜதா சஹு செய்யணும். இப்ப நாங்க பார்க்க போறோம் ஹைஆத்து சுன்னத்துக்கள். ஹைஆத்து சுன்னத்துல முதலாவது ரஃப்உல் எதைனி, 2 கைகளையும் உயர்த்துவது. எப்ப உயர்த்த வேண்டும்? முதலாவது இஹ்ராம் தக்பீர் கட்டும்போது அல்லாஹு அக்பர்னு தொழுகைக்கு நுழைவதற்காக வேண்டி இஹ்ராம் தக்பீர் சொல்லுவோம். அவ்வாறு சொல்வது பரவு, சொல்லும்போது கையை உயர்த்துவது சுன்னத்தாக இருக்கிறது. இரண்டாவது ருக்குவுக்கு போகும்போது கையை உயர்த்துவது, அதுவும் ஒரு சுன்னத்து. மூன்றாவது ருக்குல இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கையை மேலே வரும் பொழுது கையை உயர்த்து கொண்டு வருவது சுன்னத்தாக இருக்கிறது.
அப்ப கையை உயர்த்தக்கூடிய முறை அப்படி எப்படின்னு பார்க்கும்போது, கையுடைய இரண்டு உள்ளங்கை உள் பக்கங்கள் இரண்டும் கிபிலாவின் பக்கமாக திரும்பி இருக்கணும். விரல்கள் லேசாக பிரிக்கப்பட்டிருக்கணும். காது சோனைக்கு நேராக பெருவிரல்கள் இரண்டும், இரண்டு கையுடைய பெருவிரல்களும் இரண்டு காது சோனைகளுக்கு நேராக இருக்கணும். அவருடைய தோல் புயத்துக்கு நேராக இருக்கணும். அந்த அளவுக்கு கொண்டு வந்து நல்லாக கையை விரித்து அகலமாக தக்பீர் கட்ட வேண்டும். அப்ப இரண்டாவது சுன்னத்து, அந்த உயர்த்திய இரண்டு கைகளையும் தக்பீர் கட்டக்கூடிய நிலைமைகள், நிலையில் நிற்கக்கூடிய நிலைமைகள்ல தக்பீர் கட்டணும். அந்த நேரத்துல வலது வலது கையை இடது கையின் மீது வைக்கிறது. இது வந்து நிக்கிற நேரத்தை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய இடங்கள், இந்த நிலையில நிற்கக்கூடிய இடங்கள்ல தான் இது தக்பீர் கட்டணும். ஏனைய இடங்கள்ல தக்பீர் கட்டையில கையை மட்டும் வச்சத்தோம். இப்போ ருக்குவுக்கு போகும் பொழுது, ருக்குல இருந்து மேலே வரும் பொழுதோ கையை உயர்த்தி கொண்டால் சரி. அடுத்து எவ்வாறு கையை வைக்கணும் என்று கேட்டால், நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் உள்ள பகுதியில இடது கைகளின் மீது வலது கையை வைத்து, அதாவது கஃப்புக்கு மேலால கஃப்பை வச்சு விரல்களால் வலது கையை, அதாவது வலது கையுடைய விரல்களால் இடது கையை பொத்தி பிடித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள் என்று முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூணாவது சுன்னத்து, நாங்க தொழுகைக்கு நிற்கும் போது சுஜூதுடைய இடத்தை நாங்க பார்த்து கொண்டு இருப்போம். என்னுடைய பார்வையை அங்கும் இங்குமாக செலுத்தக்கூடாது. மேல் பக்கமாக பார்க்கக்கூடாது. பார்வை உயர்த்தக்கூடாது. அக்கம் பக்கத்துல பார்க்கக்கூடாது. மாறாக சுஜூது செய்யக்கூடிய இடம், எங்களுடைய நெற்றி படக்கூடிய அந்த இடத்தை தான் பார்க்க வேண்டும். அத்தஹியாத்தில் இருக்கும் போதோ நாங்கள் தஷஹுத் அத்தஹியாத் ஓதக்கூடிய நேரத்தில், அத்தஹியாத்தில் இருக்கும்போது கையை ஆள்காட்டி விரலை நாங்கள் இல்லல்லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லும்போது ஆள்காட்டி விரலை உயர்த்த வேண்டும். அந்த ஆள்காட்டி விரலை தான் அந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்க வேண்டும், சலாம் கொடுக்கும் வரைக்கும். நாலாவது வஜ்ஜஹத் ஓதுறது. நாலாவது வஜ்ஜஹத் ஓதுவது, இதுவும் ஒரு ஹைஆத்து சுன்னத்தில் இருக்கிறது. வஜ்ஜஹத்து விடுபட்டதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்ப முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்காக வேண்டி எழுந்துட்டாங்கன்னு சொன்னா, அதாவது தக்பீரை கட்டிட்டாங்கன்னு சொன்னா இந்த வஜ்ஜஹத் ஓதுவாங்க. வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் என்ற இந்த வஜ்ஜஹத்தை ஓதுவோம். இப்போ வஜ்ஜஹத்து ஓதும் பொழுதோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், வஜ்ஜஹத்துடைய இடம் எது? ஒரு மஅமூமாக இருந்தாலும், ஒரு தனிச்சு தொழக்கூடியவராக இருந்தாலும், ஒரு இமாமாக இருந்தாலும், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால, அதாவது அவுது பிஸ்மில் சொல்றதுக்கு முன்னாலேயே வஜ்ஜஹத் ஓதும். தக்பீரை கட்டியதும் வஜ்ஜஹத்துன்னு ஆரம்பிச்சிடும். அவுது சொன்னாலோ அல்லது பிஸ்மில் சொல்லிட்டாலோ அந்த இடத்துல வஜ்ஜஹத்துக்கான இடம் இல்லாது, அது தப்பி போய்விட்டது. திரும்ப வஜ்ஜஹத்தை திருப்புவது, அதாவது மீட்டி கொண்டு வருவது, சூரத்துல் ஃபாத்திஹா நிப்பாட்டி கொண்டு அல்லது அவுது பிஸ்மில சொன்னத்தை நிப்பாட்டிட்டு வஜ்ஜஹத்தை திருப்பி ஓதுவது சுன்னத்தாக இல்லை. எனவே அதை திருப்ப தேவையில்லை. விடுபட்டால் அப்படியே விட்டு விட்டு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதே போல வஜ்ஜஹத்து ஓதக்கூடாத சுன்னத்தில்லாத இடங்களில் ஒன்று ஜனாசா தொழுகை, இரண்டாவது நேரம் நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஃபர்து தொழுகை. இவர் வஜ்ஜஹத் ஓதி கொண்டிருந்தால் நேரம் தப்பி போயிடும். எனவே அப்படியான இடங்கள்ல வஜ்ஜஹத்து ஓதுவது சுன்னத்தில்லை. ஐந்தாவது சுன்னத் வந்து, வஜ்ஜஹத் ஓதியதற்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக்கொள்ளும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறதுக்கு முன்னால
சூரத்துல் ஃபாத்திஹாவுல பிஸ்மிலும் ஒரு ஆயத்தாக இருக்கு. எனவே பிஸ்மில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவுது சொல்லிக்கொள்ளணும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓதினா நீங்க ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. எனவே அந்த இடத்துல அவுது சொல்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆறாவது சுன்னத்து, தொழுகையில ரகசியமாக ஓத வேண்டிய தொழுகைகள்ல ரகசியமாகவும், பரகசியமாக ஓத வேண்டிய தொழுகையில பரகசியமாகவும் சூறாக்களை ஓதுவது. இப்போ மகரிபு, இஷா, சுபஹ் இந்த தொழுகைகள்ல பரகசியமாக ஓதணும் சூரத்துல் ஃபாத்தியா, இன்னும் அடுத்த சூறா. அதே போல லுஹர், அஸ்ர் இவைகள்ல ரகசியமாக அந்த சூறாக்களை ஓத வேண்டும். அப்ப பரகசியமாக ஓத வேண்டிய இன்னும் சில இடங்கள் இருக்கு. இப்ப நாங்க சொன்னது மாதிரி சுபஹ் தொழுகையுடைய முந்தைய 2 ரக்காத்துக்களே ஓதணும். மகரிபு, இஷாவுடைய முதலாவது 2 ரக்காத்துக்களே ஓதணும். ஜும்மாவுடைய தொழுகையில பரகசியமாக ஓதணும். பெருநாள் தொழுகையில பரகசியமாக ஓதணும். சந்திர கிரகண தொழுகையில பரகசியமாக ஓதணும். மழை தேடி தொழும்போது அங்கேயும் பரகசியமாக ஓதணும். தராவீஹ் தொழுகையில சத்தமாக ஓதணும். ரமதான் மாதத்துல வித்ரு தொழுகை தொழுதால் அந்த வித்ருலையும் சத்தமாக ஓதலாம். அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் சத்தமாக ஓதுவது ஹைஆத்து சுன்னத்து. ஒருத்தர் சத்தம் இல்லாம ஓதினால் தொழுகைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருடைய தொழுகை கூடும். அது சுன்னத்து என்பதனால அங்க தொழுகைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏழாவது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்ததற்கு பின்னால கடைசியில் வலத்தாலீன் என்று ஓதி முடிஞ்சதும் ஆமீன் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதனுடைய சிறப்பு பற்றி ஹதீஸுகள்ல வந்திருக்கு, புகாரி, முஸ்லிம்ல வந்திருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தொழுகையில் ஆமீன் அப்படின்னு சொன்னார், அந்த நேரத்துல மலக்குமார்களும் ஆமீன் என்று சொல்வார்கள். 2 ஆமீன்களும் நேர்பட்டு விட்டால் அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த சுன்னத்தை அவடத்துல செய்யும். 8வது சுன்னத்து சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பின்னால ஏதாவது குர்ஆன்ல இருந்து ஒரு சூறாவை ஓத வேண்டும். ஆக குறைஞ்சது 3 ஆயத்துக்களையாவது, தொடரான ஒரு 3 ஆயத்துக்களையாவது ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. அதுவும் எல்லா தொழுகையினுடைய முதலாவது 2 ரக்காத்துக்கள்ல தான் இந்த சுன்னத்து, பிந்திய ரக்காத்துக்கள்ல இல்லை. அப்ப தொழுகையில ஓத வேண்டிய அந்த சூரத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சுபஹ் தொழுகையில நீண்ட சூறாக்கள் ஓதுவது சுன்னத்து. அது திவாலுல் முஃபஸ்ஸல் என்று சொல்வார்கள் தஜ்வீதுடைய பாடத்துல. அதாவது சூரத்துல் ஹுஜராத்தில இருந்து அம்ம வரைக்கும் இருக்கக்கூடிய சூறாக்கள். அதே போல அவுசாத்துல் முஃபஸ்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க, இடைப்பட்டது என்று சொல்லும்போது அம்ம சூரத்துல இருந்து வல்லுஹா சூரத்து வரைக்கும் உள்ள சூரத்துக்கள் ஏதாவது ஓதணும். இது இஷா தொழுகையில, அதே போல அசர், லுஹர் அசர் தொழுகைகள்ல இது ஓதணும். அதே போல அதாவது கிசாருல் முஃபஸ்ஸல் ஆக குறைஞ்சது மகரிபுடைய தொழுகையில ஓதக்கூடிய ஓதல் வல்லுஹாக்கு கீழே உள்ள சூரத்துக்களை ஓதும். இது சுன்னத்தான ஒரு முறையாக இருக்கிறது. அதுபோக ஜும்மாவுடைய சுபஹில அலிஃப் லாம் மீம் சஜதா முதலாவது ரக்காத்திலையும், 2வது ரக்காத்தில ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் சூரத்து தஹர் ஓதுறது சுன்னத்தாக இருக்கிறது. இப்படி சில வேற தொழுகைகள்ல தனிப்பட்ட சுன்னத்தான சூறாக்கள் இருக்கி, அவைகளை பார்த்து அவைகளை ஓதிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கு. 9வது சுன்னத்து ஒவ்வொரு திரும்புதலின் போதும் தக்பீர் சொல்றது. முதலாவது இஹ்ராம் தக்பீர்ல சொல்லக்கூடிய தக்பீர் தொழுகைக்கு நுழையும் போது சொல்லக்கூடிய தக்பீர் இஹ்ராம் தக்பீர். அது கட்டாயமானது, ஃபர்லானது, அது சொல்லியாக வேண்டும். அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு திரும்புதலும், ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்றது,
சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லு, அதுல இருந்து எழும்பும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லு, இப்படி சொல்லக்கூடியவைகள் எல்லாம் சுன்னத்தாக இருக்கு. ஒருத்தர் அதை சொல்ல இல்லை, சும்மா போறாரு வாராருன்னு சொன்னால் அந்த நியத்தோட அதை செஞ்சால் அந்த தொழுகை கூடுமானது. தக்பீர் என்பது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல நாங்கள் ருக்கூல இருந்து எழும்பும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று ஓதிக்கொள்வது சுன்னத்து. 10வது சுன்னத்து வந்து ருக்கூலையும் சுஜூதுலையும் 3 முறைகள் தஸ்பீஹ் ஓதுறது. ருக்கூல ஓதணும் சுபஹான ரப்பியல் அதீமி வபிஹம்திஹின்னு 3 முறை ஓதணும். சுஜூதுல சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹின்னு ஓதணும். இது வந்து பூரணமான சுஜூது, ஒரு பூரணமான ஒரு ருக்கு செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு துவாவாக தஸ்பீஹாக இது இருக்கிறது. மேலதிகமாக ஓத தேவைப்பட்டால் அந்தந்த இடங்கள்ல துவாக்களை ஓதிக்கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. 11வது அத்தஹியாத்துல 2 அத்தஹியாத்து இருப்போம். நாங்க சுபவுடைய தொழுகையில மட்டும் ஒரு அத்தஹியாத்து, அடுத்த தொழுகையில 2 அத்தஹியாத்துல இருப்போம். எனவே அந்த அத்தஹியாத்துல இருக்கும்போது தொடையின் மீது தன்னுடைய 2 கைகளையும் வைக்கணும். வைத்து கைகளை என்ன செய்யணும், விரிச்சவர்களா இடது கையை வந்து விரிச்சு வைக்கணும். வலது கையை வந்து பெருவிரலை தவிர அடுத்த விரல்களை பொத்தியவர்களாக பெருவிரலை அப்படியே தொங்க வைக்கணும், தொங்கின மாதிரி இருக்கணும். அஷ்ஹது, அதாவது அத்தஹியாத் ஓதி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது பெருவிரலை உயர்த்தி, அதாவது ஆள்காட்டி விரலை உயர்த்தி பெருவிரலால் அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கிற மாதிரி சைட்டால ஓரத்தோட சேர்த்து வச்சு அசையாம அதை வச்சுக்கொள்ள வேண்டும். சலாம் கொடுக்க மாட்டும் அதனை ஆட்டாம அசைக்காம கடைசி வரைக்கும் வைத்துக் கொள்வது சுன்னத்தா இருக்கிறது. அப்ப ஹைஆத்து சுன்னத்துல 12வது அத்தஹியாத்துடைய இருப்புக்கள்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய முறை. முதலாவது அத்தஹியாத்துல இருக்கும்போது இஃப்திராஷுடைய இருப்பு இருக்கும். 2வது அத்தஹியாத்து கடைசி இருப்புல இருக்கும்போது தவர்ருக்குடைய இருப்பு இருக்கும். இப்ப தவர்ருக்குடைய இருப்பு என்று சொன்னால் எங்களுடைய பித்தட்டை பூமியில வச்சு இடது காலை வலது காலுக்கு கீழால செலுத்தி வலது காலை நட்டியவர்களாக வைக்கவும். இஃப்திராஷுடைய இருப்புன்னு சொன்னால் அது முதலாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இருப்போ இடது கால்கள் மீது நாங்க இருந்து வலது காலை நட்டி வைக்கிறது. அந்த நேரத்துல வலது காலுடைய அந்த விரல்களின் மடக்கி அந்த ஓரங்களை மடக்கி வைத்துக் கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. 13வது ஹைஆத்து சுன்னத்து வந்து அத்தஹியாத்துல ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்ல வந்த அந்த செலவாத்தை ஓதுவது சுன்னத்தாகும். அப்ப அத்தஹியாத்துல சாதாரணமாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மதுன்னு சொன்னாலே போதுமானது. அப்ப சிறப்பு சுன்னத்து அப்படின்னு பார்த்தா ஸலாத்துல் இப்ராஹிமியா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் வபாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் ஃபில் ஆலமீன் இன்னக ஹமீதும் மஜீத். இது வந்து நான் அத்தஹியாத்துடைய பாடத்தில் இந்த பாடம் பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் தொழுகையுடைய பருந்துல அந்த அத்தஹியாத்தை பார்த்துக் கொள்ளலாம். அப்ப அதுக்கு பின்னால அத்தஹியாத்துக்கு பின்னால துவா ஓதுறதும் சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அத்தஹியாத் ஓதி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் 4 விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடிக்குங்க. ஒன்று மின் அதாபில் ஜஹன்னம், நரகத்தை உடைய அதாபை விட்டு, ஒமின் அதாபில் கபர், கபருடைய அதாபை விட்டு, ஒமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத்தி, வாழ்நாள் அதே போல மௌத்துடைய ஃபித்னாக்களை விட்டும், ஒமின் ஷர்ரில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய கெடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கும்போ. எனவே அந்த துவாவை அந்த இடத்துல அத்தஹியாத் ஓதி முடிஞ்சதற்கு பின்னால் ஓதுவது சுன்னத்தாக இருக்கு. 14வது சுன்னத்து 2வது சலாம் கொடுக்கிறது. முதலாவது சலாம் கொடுக்கிறது ஃபர்து, ஒரு ருக்குனாக இருக்கிறது, கட்டாயம் கொடுக்க வேண்டும், அதோட தொழுகை முடிகிறது. 2வது சலாம் கொடுக்கிறது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக இது செஞ்சு வந்திருக்கிறார்கள். எனவே அதனை செய்வது சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக கழுத்தை திருப்பி தன்னுடைய சொக்கை பக்கம் பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு திரும்பி அவர்கள் செய்வாங்க,
சலாம் கொடுப்பாங்க. அதுபோல சலாம் கொடுக்கிறது ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. 15வது சுன்னத்து, தொழுகையில எல்லா நிலைமைகள்லையும் தொழுகையுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் குஷூஓட, ஒரு பேணுதலோட, ஒரு ஒரே இலக்கோட, ஒரு எண்ணத்தோட, அல்லாஹ்வின் முன்னால் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோட நாங்க ஓதக்கூடிய ஓதல்கள், அது சூறாவாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், துவாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த சிந்தனையோட அல்லாஹோடு நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோட தொழுவது இதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இவ்வாறு யாரு செய்கிறாரோ அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அவருடைய சின்ன பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான். அதுக்கு பரிகாரமாக அது இருக்கிறது என்பதாக முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி பதிவாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த முறையில நாங்க தொழுகைகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அடுத்து, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால சலாம் கொடுத்துட்டால் அதுக்கு பின்னால நாங்க என்ன செய்வோம்? பின்னால இருக்கக்கூடிய சுன்னத், தொழுது முடிஞ்சதும் இஸ்திக்ஃபார் செய்வோம். 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், இப்படி 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வோம். அதுக்கு பின்னால சில துவாக்கள் வருது. உதாரணமாக முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், இப்படியான இந்த துவாக்களை அதுக்கு பின்னால ஓதுறது. அதே போல ஒரு இமாமாக இருந்தால் அந்த துவாக்களை சத்தமாக ஓதலாம், மக்களுக்கு பின்னுக்கு வரவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி. கூட்டாக, அதாவது இமாம் ஓத மாமூம்கள் ஆமீன் சொல்லக்கூடிய மாதிரியும் சத்தமாக துவா ஓத முடியும். அதே போல தஸ்பீகள் ஓதுறது, 33 முறை சுபஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர் என்று ஓதுவது 100ஐ பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதுறது. இப்படி ஓதினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பதாக முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தி, யாரு தொழுது முடிஞ்ச இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு கடல் நுரை அளவு பாவம் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். அதோட அந்த தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் எல்லாம் ஓதியதுக்கு பின்னால லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 முறை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. அதுவும் திருமதியில வந்திருக்கி தொழுகைக்கு பின்னால் தஸ்பீஹ் ஓதக்கூடிய பாடம் என்ற அந்த பாடத்துல, துருமதி என்ற கிரந்தத்துல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹீஹான ஹதீஸ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 முறை ஓதணும். இது நிறைய இடங்கள்ல ஓதப்படுவதில்லை. எல்லா தொழுகையிலையும் 33 முறை, அதாவது அல்லாஹ் சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 100ஐ பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஓதிட்டு 10 முறை இந்த தஸ்பீஹை ஓத வேண்டும். இந்த ஜலாலாவை ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 10 முறை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல சுபஹ் தொழுகைக்கு பின்னால தொழுது முடிஞ்ச உடனே எந்த விதமான கதைக்கிறதுக்கு முன்னால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 10 முறை ஓதிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. இதில் நன்மை என்று கேட்டால் 10 நன்மைகள் எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 அந்தஸ்துகள் உயரும். அந்த நாள்ல எங்களுக்கு வெறுப்பான ஒரு விஷயமும் நடக்காது. அல்லாஹ் தஆலா அதனை பாதுகாக்கிறார். ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தரும். அந்த நாள்ல முழு பாதுகாப்பு இந்த துவாவையோ இதை ஓதுவதனால, 10 முறை ஓதுவதனால இருக்கு. இது மகரிபுக்கு பின்னாலையும் ஓதுவது சுன்னத் என்று சில அறிவிப்புகள்ல வந்திருக்கு. 2வது சுன்னத்து வந்து தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால நாங்க ஒரு சுன்னத்தை தொழ போறோம்டா, ஃபர்ல தொழுதுட்டு நாங்க சுன்னத் தொழ போறோம் என்றால் அந்த ஃபர்ல தொழுத இடத்தை விட்டும் வேற இடத்துக்கு நாங்கள் திரும்பி சுன்னத்து தொழுவதற்காக வேண்டி போவோம். காரணம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு இடமும் நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய ஒவ்வொரு இடமும் நாளை கியாமத்தினால எங்களுக்கு சாட்சி சொல்ல போகுது. எனவே அந்த அடிப்படையில நாங்கள் ஃபர்ல தொழுத ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சுன்னத் தொழுதோம்டா எங்களுக்கு 2 இடம் சாட்சி சொல்வதற்கு இருக்கு. அதே போல சுன்னத்து தொழுகைகளை வீட்டுல தொழுறது சிறந்தது. சுன்னத்து தொழுகையில வந்து வீட்டுல தொழுவது சிறந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூத்திக்கும் ஃபஇன்ன அஃதலஸ் ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா. பர்லான தொழுகையை தவிர ஒரு மனிதனுடைய தொழுகையில மிகச் சிறந்தது அவன் வீட்டில் தொழக்கூடிய தொழுகைதான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் ரெண்டிலையும் பதிவு செய்யப்பட்டு. எனவே வீடுகள்ல சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருக்கும் அந்த நேரத்துல தான் அந்த வீடு எங்களுக்கு வெளிச்சமாகும். பெண்கள் கட்டாயம் தொழணும், ஆண்களும் தொழுவதனால அந்த வீடு வெளிச்சமாகும். அடுத்து மூணாவது ஒரு சுன்னத் தான், பள்ளியில நாங்க தொழும்போது தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால பெண்கள் இருப்பாங்க என்று சொன்னால், அந்த காலங்கள்ல பருவ தொழுகைக்கும் பெண்கள் வருவாங்க. அது மாதிரி ஒரு பள்ளியில பெண்கள் பின்னால இருந்தால், தராவிஹ் தொழுகிறோம் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க அப்படி வந்தால், பெருநாள் தொழுகை தொழுகிறோம் அப்படி இருந்தால், முதலாவது பெண்கள் சென்றதற்கு பின்னால ஆண்கள் எழுந்து செல்லுவது சுன்னத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நேர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் தொழுகையுடைய சுன்னத்துக்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.